வெளியூர் தேர் அன்னைக்கு முத நாளே போங்காட்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. மக்களும் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்ததுங்க. போதைங்க தேரையும் பார்த்து சாமி கும்பிட்டுங்க தேர் பக்கமாக குழந்தைங்க விளையாடுற விளையாட்டுலாம் நிறைய வச்சிருந்தாங்க. அது என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதுலேயும் இந்த ரவுண்டாக வச்சிருந்தாங்க. அது என்னன்னே தெரியலிங்க. சாயந்தர டைமில் வந்திருந்தாவது இதில் எப்படி விளையாடுவாங்கன்னாவது பார்த்துட்டு போயிருக்கலாங்க. நாங்கள் மத்தியானம் வந்தனால யாருமே இதில் விளையாடலைங்க. ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தனால. அதுக்கப்புறம் சரி விவசாய கருவிகள்லாம் போட்டிருக்கிறாங்க, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா விவசாய சம்பந்தப்பட்ட கருவிகள் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதுலேயும் இவங்க ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருவிகள் இருந்ததுங்க. மாட்டுக்கு உழவு ஓட்டுற சின்ன மிஷின்ல இருந்து பெரிய மிஷின் வரைக்குமே இவங்க கிட்ட இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமங்க மாட்டுக்கு புல்லு தீவனம் வெட்டுற மிஷினுமே இருந்ததுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2-3 டைப்ல காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமங்க காட்டுக்கு மருந்தடிக்கிற மிஷின்ல இருந்து வாட்டர் பம்ப் செட் வரைக்குமே இவங்க கிட்ட இருந்ததுங்க. செடி நடவு செய்யறதுக்குங்க, விதைகள் நடவு செய்யறதுக்கும் எல்லா டைப் வீடரும் இவங்க கிட்ட இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமங்க மாட்டுக்கு வந்து நம்ம பால் கறக்கிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ல வச்சிருந்தாங்க. இப்போ பார்க்கறது வந்து பெரிய டைப் மிஷினுங்க. விவசாயத்துக்கு தேவையான எல்லா கருவிகளுமே இவங்க கிட்ட இருந்ததுங்க. அப்படி யாராவதுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா அவங்க கடை போய் பாருங்க.